ஜர்னல வந்து தப்பா போட்டுட்டோமோ, இல்ல அது வேணான்னு நம்ம டெலீட் பண்ணிட்டோமோ, அந்த கான்செப்ட் தான். ரிவர்ஸ் ஜர்னலுக்கு வந்து யாரு வந்து சர்வீஸ் குடுக்குறாங்களோ, அவங்கள நாம வந்து கிரெடிட் பண்ணிக்கணும். டெபிட் பண்ணிக்கணும். அந்த சர்வீஸ வந்து கிரெடிட் பண்ணிக்கணும் நீங்க. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சாரி. அப்போ ஒரு ஜர்னல் போடுறோம். அந்த ஜர்னல் தப்பாயிடுச்சு. அந்த ஜர்னல வந்து நாம டெலீட் பண்றோம். டெலீட் பண்றோம் அப்படின்னா ரிவர்ஸ் ஜர்னல். ரொம்ப சிம்பிள். ஒரு ஜர்னல் போட்டுட்டு அதுக்கு அகெயின்ஸ்டா போட்டோம்னா ரிவர்ஸ் ஜர்னல். இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து F10. ஜர்னல்ல யாரை டெபிட் பண்ணணும்னா சர்வீஸ் டெபிட் பண்ணணும். சர்வீஸ் ப்ரொவைடரை கிரெடிட் பண்ணணும். ரிவர்ஸ் ஜர்னல்ல சர்வீஸ் ப்ரொவைடரை டெபிட் பண்ணணும். சர்வீஸை கிரெடிட் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர், சேல் ஆர்டர் இந்த கான்செப்ட் போவோம். பர்ச்சேஸ் ஆர்டர், சேல் ஆர்டர் எதுக்காக போடுறாங்கன்னா, இப்போ ஒரு பெரிய கம்பெனி எக்ஸாம்பிள் நீங்க வந்து வசந்த் அண்ட் கோ எடுத்துக்கோங்க. வசந்த் அண்ட் கோ பார்த்தீங்கன்னா, அவங்க குரோர் கணக்குல பிசினஸ் பண்ற ஒரு பெரிய ஷோரூம். அதே போல பூர்விகாலாம். இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு சாம்சங் டிவி காரங்க கிட்ட எனக்கு ஒரு 100 டிவி வேணும் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, வாயில கேட்டா உடனே சாம்சங் அனுப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலா சாம்சங் கம்பெனில எப்படி இருப்பாங்க, மார்க்கெட்டிங் ஒரு டீம் இருக்கும், சேல்ஸ்னு ஒரு டீம் இருக்கும். சில கம்பெனிஸ்ல ரெண்டுமே ஒண்ணா கூட இருக்கலாம். இந்த மார்க்கெட்டிங் டீம் வந்து ஒரு நியூ ப்ராடக்ட்டோ இல்ல ப்ராடக்ட் ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட் விக்கிறதுக்காக இப்போ வசந்த் அண்ட் கோ போல டீலர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு டிவி இப்போ சாம்சங்கோட 50 இன்ச்சஸ் டிவி வச்சுக்கோங்க. அந்த டிவி வந்து ஒரு 30,000. இப்போ அவங்க வந்து பேசுவாங்க இது 30,000 எடுத்துக்கோங்க. இந்த கலர்ல இருக்கு, இந்த சைஸ்ல இருக்கு அப்படின்னு. இப்போ வசந்தன் என்ன செய்வாங்க? ஓகே சரி, ஓகே அனுப்புங்க. அது கிரெடிட் டேஸ் பொறுத்து அவங்க வந்து அதை எடுத்துப்பாங்க. இல்ல ஆஃபர் பொறுத்து எடுத்துப்பாங்க. இல்ல அவங்களுக்கு சேல்ஸ் ஆகுது அதுக்காக எடுத்துப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு 100 அனுப்பி விடுங்க. ஸோ இப்போ அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இந்த டீல் ஓவர் போன்ல இருக்கலாம் இது, இல்ல பை மெயில்ல இருக்கலாம். அடுத்ததா என்ன பண்ணுவாங்கன்னா வசந்த் அண்ட் கோ வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவாங்க. பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படின்னா எனக்கு ஏற்கனவே அந்த பேசுனத பேஸ் பண்ணி இந்த கலர்ல, அதாவது சாம்சங்ல இந்த மாடல்ல இந்த கலர்ல எனக்கு 100 பீஸ் அனுப்புங்க அப்படின்னு அனுப்புவாங்க. இத அனுப்பிட்ட உடனே வந்து அங்க சாம்சங்ல என்ன செய்வாங்கன்னா சேல் ஆர்டர்னு ஒண்ணு போடுவாங்க. எப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் டீம் வந்து அதை பார்த்துட்டு ஓகே அவங்க ஏற்கனவே பேசுனது தானே இதை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டீமுக்கோ இல்ல சேல்ஸ் டீமுக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு பில் போடுங்க வசந்த் அண்ட் கோக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்ச்சேஸ்